அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணையில வந்துட்டு சேரன் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக வந்து பாண்டியன் வந்து அவர் வேலை செய்கிற இடத்துக்கே போய் பார்க்குறாரு. என்னண்ணே என்ன பிரச்சனை, ஏன்னா இப்படி டல்லாக இருக்க, வானே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே வந்து இல்லைடா நான் சரியாக நல்லா தான் இருக்கேன், நீங்களே எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பல்லவனும் வந்துடுவார். நீ உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குனே, நீ ஏனே எதுவுமே இப்படி அமைதியாகவே இருக்கிற, எதுவுமே எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணாதனே, நாங்கள் இருக்கோம், நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், நாங்கள் சொல்கிறது நீ கேட்க மாட்டேற, கார்த்தியாவையும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவனு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விடுடா, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அப்போ வந்து அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரியா இருக்காங்கண்ணே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வாங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுமே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில் கார்த்தியாவோட கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்குமே பார்த்தோன்னே பயங்கரமாக வந்து எமோஷனல் ஆயிடுவார். பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் நம்மளோட சேரன். அதுக்கப்புறமா வந்து கார்த்தியாவும் பார்த்துருவாங்க சேரன் பார்க்குறத. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேரன் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் கை ஓடாமல் கால் ஓடாமல் ஒரு பதட்டத்திலே வந்து இருப்பார். அதை வந்து நிலா வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சுனே, என்ன பிரச்சனை சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இல்லைண்ணே உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஆச்சுனே அப்படின்னு சொல்லும்போது, நான் அவர் கையை பிடிச்சி நிலா கையை பிடிச்சி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி, கார்த்தியாவை பார்த்தேன்ப்பா, கார்த்தியாவை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். எனக்கும் அவளை பிடிக்கும், நான் அவகிட்ட ஒரு நாள் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுவார். அதை பார்க்கும்போது பயங்கர கஷ்டமாயிடுச்சுங்க. அதுதான் வந்து விஷயமே. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு. நிஜமாவே வந்து நம்ம சேரனோட நடிப்பு சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நடிச்சிருந்தாரு. அடுத்தடுத்து பயங்கரமாக போகும் அப்படிங்கிறத இப்போ பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. நிலா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அண்ணன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணார் அப்படின்னு. அப்போ வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செம்மையாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் கார்த்தியாவோட கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான். பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் வேறு மாதிரி ட்ராக்கை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, நல்லா போயிட்டுருக்கு. நம்மளோட ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா, நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம